Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். காலத்தை வென்றவன், காவியமானவன், வேதனை தீர்த்தவன், விழிகளில் நிறைந்தவன், வெற்றி திருமகன், மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது நினைவு நாள் சேலம் மாநகரிலே அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம். அந்த தலைவர் கொடுத்த திட்டங்களும் நடத்திய ஆட்சியும் அதற்கு பின்னாலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நடத்திய ஆட்சியும் தான் மக்களுடைய எண்ணங்களிலே நிலைத்திருக்கிறது. அந்த செயல் திட்டங்களின் மூலமாகத்தான் நாம் ஏழையின் சிரிப்பிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல இறைவனை கண்டோம். ஆகவே இன்றைய தினம் நாங்கள் இங்கே கூடியிருந்து மத சார்பற்ற கட்சிகளுக்கு இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியிலும் அம்மா வழியிலும் துணை நிற்கும், ஆதரிக்கும். ஆகவே மதத்தை சார்ந்து கடவுள் பெயரால் ஊரை ஏமாற்றி வாக்குகள் வாங்கலாம் என்று நினைப்பவர்களுக்கு எதிராகத்தான் நாங்கள் செயல்படுவோம். யார் அடிமைகளாக இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதைத்தான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் சொல்லிக் கொடுத்தார்கள். தலைவருடைய வழியும் அதுதான். அவரது பாடல்களே இல்லாததே இல்லை. எங்கேயாவது எதையாவது ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லிதான் தலைவர் பாடல் என்பது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ரொம்ப பனியில் இருக்கும் டிசம்பரில். நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பாடியிருப்பார்னா, பனி இல்லாத மார்கழியாம், படையில்லாத மன்னவனாம், எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பயே சொன்னது. படையில்லாத மன்னவனாம், சுவையில்லாத முக்கணியாம், இப்படித்தான் பாடல் வரிகள் எல்லாம் தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார், மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இன்றைய தினம் காற்றின் அலைகளிலே, எங்களது நினைவலைகளிலே என்றும் நிலைத்திருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது புகழ் ஓங்குக. இந்த பூமி உள்ளவரை அவரது புகழும் அம்மா அவர்களது புகழும் நிலைத்திருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியில டிடிவி தினகரன் வாங்கலாம் மாட்டாங்களா? அவங்க தரப்புல எதிர்ப்பு நீங்க உங்களை சொல்ல ஹாட் நியூஸ் சொல்றீங்க. என்ன அந்த கூட்டணியில டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் நினைவு வாங்கலாம்? உண்மையை உடைச்சிடலாமா? நேற்றைய தினம் நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு மீடியாவும் பார்த்து ராத்திரி டிபேட்ல இருந்தேன், ஒரே சிரிப்பு சொன்னேன், அப்படியே கொஞ்சம் சொல்லிட்டேன். நேற்றைய தினம் பியூஷ் கோயல் என்கின்ற மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவரோடு இன்னொரு அமைச்சர்லாம் சீட்டு ஷேரிங்லாம் பேச வரல. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும் இந்த நியூஸ். அவர்கள் இங்கே பேச வரவில்லை, எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்க வரவில்லை. அவர்கள் முடிவெடுத்து வந்ததை ஒப்புக்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். 75 சீட்டை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்க வேண்டும். அந்த 75 சீட்ல இப்ப இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் 65+1 இருக்கு இல்லீங்களா, அதில் பல சட்டமன்ற தொகுதிகளும் அடங்கும். ஆகவே இதை ஒதுக்கி கொடுத்துரு பழனிசாமி, பேசவே கூடாது சென்டர்ல அப்படின்னு சொல்லுங்க. ஆகவே இந்த 75 வாங்கி இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைகளாக அலைகிறார்கள் பாருங்க, தலைவர் வழி அம்மா வழின்னு சொல்லி. இந்த அனாதைகள், அரசியல் அனாதைகள் இருக்காங்க, ஒரு 2-3 பேர், அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டை கொடுத்துட்றோம். ஏன்னா அவங்க எங்க சுத்தினாலும் அந்த பம்பரை சுத்தி விட்டோன்னே கீழே விழும், அது பிஜேபி தான் போய் விழும். அவங்க 1000 சொன்னாலும் நம்பாதீங்க. ஆகவே அவர்கள் பிஜேபியோடு மறைமுகமாக உடன் இருக்கிறார்கள். வெளியில வரன்றாங்க, உள்ள போறன்றாங்க. ஆகவே பிஜேபி விட்டு அவர்கள் வரமாட்டார்கள், அழைத்தால் போய்விடுவார்கள். அவங்க 2 பேரும் நாங்க பாத்துக்கிறோம். 75 சீட்டுக்கு ஒரு சீட்டு குறையக்கூடாதுன்னு தான் நேத்தி சொல்லதான் வந்தாங்க. அவங்க எது கேட்டு வாங்குகிற நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை, பெறுகிற நிலையில் இல்லை. குடியா இந்த சீட்டை அன்னைக்கு எப்படி கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டியோ அது மாதிரி இதை கொடுன்னு கேட்டாங்க. கொஞ்சம் நம்மால் தகராறு பண்ணறான் பழனிசாமி. இல்ல இது இப்படி அது அப்படின்னாராம். அவங்க அப்செட்டா கோபமா போனதா செய்திகள் நம்பகபூர்வமாக கிடைத்திருக்கு. இன்னைக்கு ஒரு செய்தித்தாள் கூட எழுதியிருக்கு, அது கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல எழுதியிருக்கு. நான் 75 அவங்க வேற ஏதோ ஒரு ஃபிகரை போட்டு எழுதியிருக்காங்க. ஆகவே 75 சீட்ல பாரதிய ஜனதா கட்சி அடம் பிடித்து நிற்கிறது. ஆகவே பழனிசாமி அமித்ஷா நெக்ஸ்ட் வர போறாரு.
होम मिनिस्टर वंदारना आओ आओ बैठो बैठो साइन करो साइन ले फाइल ले लो அப்படின்னு கூட்டு மிரட்டி டெல்லியிலும் இங்கேயோ உட்காந்து சைனை வாங்கிட்டு விட்டுருவாங்க. 75 சீட்டை கொடுத்து தான் அவனும் பழனிசாமி வேற வழியே கிடையாது. இதுதான் நேற்றைய தினம் நடந்தது. ஆகவே நண்பர் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, அவங்க இவங்க பேரையும் சொல்லி 75 சீட்டை கேட்டிருக்காங்க. ஆமா, அதுதான் உண்மைதான். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கேட்டு வாங்கி கொடுத்தானே ஆகணும். அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அந்த இல்ல இது என் நண்பர் இப்ப அருமையான கேள்வி கேட்டாரு. டெபாசிட் போறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய சண்டை நினைக்கிறோம்? இதுல ஒரு 75 ஆகட்டும், அதுல 234 மீதி ஆகட்டும், எப்படியும் டெபாசிட் எல்லா இடத்துலயும் போகுது. இதுக்கே இவங்க அடிச்சுக்கிறாங்கன்னு தான் நான் சிரிக்கிறேனே தவிர எனக்கு இதுல வந்து ஒரு இடமும் ஜெயிக்கின்ற நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது. எது ஏடி எது ஆமா, நீங்க எவ்வளவு நாளா இவ்வளவு பொறுப்பா பேசிட்டு இருக்கீங்க? ஏடிஎம்கேவை இன்னும் வீழ்த்தாம இருக்காங்களா? ஏடிஎம்கே முடிச்சிட்டாங்க சார். அவங்க 80% ஏடிஎம்கே கதையை முடிச்சிட்டாங்க. இன்னும் 20 தான் இருக்கு. அவங்க நினைச்சா எப்பயோ ஒற்றுமைக்கு வழிவகுத்திருக்க முடியும், ஒற்றுமையா பேசியிருக்க முடியும், எல்லாம் பண்ணிருக்க முடியும். அதெல்லாம் அவங்க தயாரா இல்ல. நீங்க சொல்றீங்க பிரிஞ்சு இருக்கிற பாமகவை ஒண்ணு சேர்க்கிற பொறுப்பையே பிஜேபி வந்து ஏடிஎம்கேக்கு தான் கொடுத்துருக்கு. இங்க இருக்க அருள் என் ஃப்ரெண்டு தான், ரொம்ப காலமா ஃப்ரெண்டு, என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு பாமக கதி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல நான் பாமக பத்தி பேசுறேன்னு கட்சியிலிருந்து நீக்கிறேன்னு சொல்லி பழனிசாமி ஆரம்பிச்ச தகராறு தான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு அசிங்கமா பேசுனாங்க பாமக, டயர் நக்கி அது இதெல்லாம் சொன்னாங்க பழனிசாமி. இவருக்கு என்ன பினான்ஸ் தெரியும்? ஓபிஎஸ் ஒரு தலைவரான்னு பேசினார். உண்மைதானே? அன்புமணி ராமதாஸ் பேசினார். அதை எதிர்த்து பேசிதான் தகராறு தான் எனக்கும் பழனிசாமிக்கும் பெரிய தகராறா மாறி அவரை பேசுறதுக்கு இவர் கோச்சிட்டு, எனக்கு கொஞ்சம் எடப்பாடியில ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓட்டை இவர் காஸ்ட் ஓட்டு அதை நம்பிக்கிட்டு விவகாரம் பயணம் பண்ணிட்டு இருந்தார். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பாமக நண்பர்கள் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை, வெறுப்பும் இல்லை. அருளிங்க நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா அவர் தெரியும் ஜெயிச்சிருவார். நிறைய ஏழைகளுக்கு சாப்பாடு அது ஏதோ பண்ணிட்டு இருக்காரு ஸ்கீம். இப்படி இருக்கவங்க நிலைத்து ஏதாவது செய்ய முடியும். ஆனா பாமக தொண்டர்கள் அப்பாவுக்கு ஓட்டு போடுறதா, பிள்ளைக்கு ஓட்டு போடுறதா, முலையாமி யாதவ் சிங், அகிலேஷ் யாதவ் மாதிரி 2 பேரும் யோசனையில் அந்த மக்கள் நொந்து போய் யாருக்குமே ஓட்டு போடாம விட்டுலான்ற நிலைமையில கூட இருக்காங்க. பாமக நிலைமை அதுதான் இன்னைக்கு. ஆகவே பாமக வச்சு இனிமேல் படம் காட்ட முடியாது. தட் இஸ் ஓவர். நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? அதிமுக வச்சு நீங்க இவ்வளவு நாளா நீங்க தான் ஒவ்வொரு பேட்டி கொடுத்து உங்களுக்கு விளம்பரம் தேடிக்கிறீங்க. நீங்க உங்களுடைய மூவ் அடுத்து என்னதான்? ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஸ்டாண்ட். என்னைக்கு வந்து அம்மா வழக்குக்கு 11 வருஷம் ஓடாடினவன், பெரியார் பேர் வச்ச பிள்ளை, திராவிட இயக்கத்தில் வந்தவன், அத்தனையும் தெரியும். என் கூட பழனிசாமியை விட அதிகமாக பழகி இருக்க முடியாது யாரும். ஆனா ஒரு பாமகவை அவங்க பேசுறதுக்கு பதில் சொன்ன செய்தி தொடர்பாளரா பார்க்காம எப்ப என் மேல அவர் கை வச்சாரோ அன்னைக்கு எடுத்த முடிவு இந்த சர்வாதிகாரியை ஒழிக்காம விடக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்துல இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கேன். எனக்கு விளம்பரம் தேடி அப்படின்னா எனக்கு விளம்பரம் தேடி கொடுத்தது மீடியா தான். அதை மறக்கவே முடியாது. அதுதான் என்னுடைய ஏணிப்படிகளா இருக்கும். அதனால நீங்க சொல்றதை வச்சு நான் கோச்சிக்க மாட்டேன். அதே நேரத்தில் பிரமாதமான முடிவுகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவுகள் இன்னைக்கு இங்க சேலத்தில் இருந்து தான் சொல்றேன். இன்னொரு 15 நாள்ல நாங்க முடிவெடுப்போம். லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க தான் போறோம். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. இதே கேள்வி நீங்க லாஸ்ட் பேட்டியில கேட்டீங்க. என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இல்ல சார், நீங்களும் அம்மா போட்டோவையோ இல்ல எம்ஜிஆர் போட்டோவையோ வச்சுக்கிட்டு நீங்களும் பனையூர் போறதா தான் திட்டமா? எம்ஜிஆர் போட்டோவை வச்சுக்கிட்டு அம்மா போட்டோ வச்சுட்டு பனையூர் போறதா திட்டம். பனையூரில் இருப்பவர் தாவேகாவினுடைய தலைவர் போட்டோவையும் பேரறிஞர் அண்ணா போட்டோவையும் தந்தை பெரியாரை பின்னாலே முழுமையாக நிறுத்தி அதை பார்க்கின்ற காட்சி எங்களுக்கு மகிழ்ச்சி தெரிகிறது. நாங்க எடுத்துட்டு போல சார், அவர் வச்சிருக்கும் போது நாங்கே எடுத்துட்டு போனோம். அதனால நான் பனையூருக்கு போறதா சொல்ல, பனையூர் போறதே இல்லை. ஆகவே பனையூருக்கு போறதா சொல்லல. என்ன முடிவை எட்ட போகிறோம் என்பது ஒரு 15 நாட்கள்ல தெரியும். இல்ல அவர் ஏற்கனவே ஈரோட்ல பேசும்போது செங்கோட்டையன் போல இன்னும் பலர் வந்து எங்ககிட்ட வர இருக்காங்க அப்படின்னு விஜய் சொன்னார். நானே சொன்னேன். அந்த பட்டியல நீங்க இல்ல அந்த பட்டியல் இல்ல, அதுல சேர்க்காதீங்க. ஆனா பட்டியல் சில பேர் சேர போறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் பேர் சேருவாங்க. நாங்கள் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னால் கூடி பேசி தான் எடுக்கிறோம். தமிழ்நாடு பூரா
என்னுடைய நண்பர் மாதிரி ஏகப்பட்ட நண்பர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவரோடு சேர்ந்து பேசிதான் முடிவெடுக்க வேண்டும். இதுதான் நிலைமை. ஓபிஎஸ் ஒரு கருத்து கேட்பு கூட நடத்துறாரு. அதுல 95% பேர் வந்து டிவிக்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அவரு முதலமைச்சரா விஜய முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக அவர் அங்க போய் சேருவாரா? அவரு ஓபிஎஸ் முடிவு என்னதான் இருக்கும்? அது நீங்க ஓபிஎஸ் அண்ணன்கிட்ட கேட்டுருக்கணும். நேற்று ஏன் விட்டீங்க அவரை? அவர் தான் மீட்டிங் நடத்துறாரு. அது இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்றுன்றாரு. பண்ருட்டியார் அண்ணன் சொன்னாரு தேசிய ஜனநாயக கூட்டத்திலிருந்து வெளியில வந்துட்டோன்னு சொல்லி. இன்னைக்கு அவர் அந்த கூட்டத்திலே கலந்துக்கல அவரோட. ஏன்னா பழம்பெரும் தலைவர் ஐநா சபைக்கு அனுப்பி அழகு பார்த்த தலைவர். அவர் பார்க்காததில்லை. முதலில் பாமகவில் ஜெயிச்சு யானை மேலே ஊர்வலம் வந்தவர். தலைவருக்கு நெருக்கமானவர். தலைவருக்கே ஆலோசனை சொல்லுகின்ற அளவிற்கு அவர் வளர்ந்து அவர் ஆலோசனைகளை எல்லாம் தலைவர் பெற்றவர். அப்படிப்பட்ட தலைவரை விட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இனிமேல் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி நீங்க போய் அமித்ஷாவை பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேதனையாக இருக்கும். ஆகவே நேற்றைய தினம் அவர் போகவே இல்லை. ஆகவே அண்ணனை பொறுத்தவரை ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இழந்து விட்டார். ஒருத்தர் 2 பேரை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கு தான் புரியணும், எனக்கு புரியல. யார் சொன்னாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி போறதில்லைன்னு? யாரு என்ன சொல்றாங்க? சார் இதுதான் சொல்லிட்டு வெளியில வந்தோம். ஓபிஎஸ் கூட தானே இருந்தோம். பிஜேபியோட போக கூடாதுன்ற தகராறுல தானே நானும் மிஸ்டர் ஜெயசிடி பிரபாகர், மிஸ்டர் கூபா கிருஷ்ணன் ஏகப்பட்ட பேர் வெளியில வந்தோம். ஆகவே போகணும், அவங்களோட இருக்கணும்னு சொன்னது மிஸ்டர் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டிய டிஎம்கேக்கு போயிட்டார். அது நடந்ததா இல்லையா சார்? ஆகவே அதுல எந்தவித எனக்கு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் பழகியதில் அண்ணன் ஓபிஎஸ் பிஜேபி விட்டு வரமாட்டார். நல்லா தெரியும் சார். ஓகே, இன்னொன்னு கடைசியா திமுகவை தான் பிரதான எதிரியா அதிமுக ஒரு நாள் கொண்டு வந்தது. அந்த அதிமுக வரணும் போகணும்னு நிறைய போராட்டம் நடத்தினாலும் ஓபிஎஸ் நேற்றைய கூட்டத்துல டிவிக்கே கூட போலாமா திமுக கூட போலாமான்னு ஒரு ஓட்டெடுப்பு நடத்தியிருக்காரு. திமுக கூட போலாமான்னு எழுதுற அளவுக்கு அவருக்கு துணிஞ்சிட்டாரா? அது எப்படிதான் பாக்குறீங்க சார்? திமுகவோட அவர் போக முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் 2 முறை அல்ல 3 முறை. ஒரு கட்சியினுடைய தலைமை முதலமைச்சர், கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், அந்த பதவிகளை வகித்துவிட்டு அவர் நேர் எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செல்லுவது என்பதை மக்களோ தொண்டர்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் வேணாலும் போலாம். 2 கதவும் திறந்திருக்கு. அவருக்கு 3 கதவு திறந்து, தேனாம்பேட்டை கதவு திறந்திருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல பனையூர் கதவும் திறந்திருக்கு. ஆகவே திறந்து இல்ல யாருக்கு வேணாலும் திறந்திருக்கு. ஏன் அவரை மாத்திரம் சொல்லணும்? இன்னொரு கதவு இது பாஜகவோட தான் இருக்காரு. நீங்க மாத்திரீங்க. அவர் பாஜக விட்டு வந்த மாதிரி பேசிட்டீங்க. உங்களுக்கு எத்தனை கதவு திறந்திருக்கு? எந்த கதவு எங்க வேணாலும் போலாம். நான் ஒரு குற்றமும் மற்றவன், ஊழல் செய்யாதவன், தவறு செய்யாதவன், திராவிட இயக்கத்தையே அந்த பற்றாளன், திராவிட இயக்கத்தினுடைய பற்றாளன். இப்பே நடந்து எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் சேரலாம். அது அல்ல. நாங்கள் எங்களது கொள்கைகளுக்கு எங்களது கோட்பாடுகளுக்கு இழுக்காக ஆகக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். ஆகவே பேசி முடிச்சுட்டு தான் முடிவு செய்யப்படும். அப்புறம் முனுசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு 15 நாள் இல்ல, நடுவில் ஒரு கூட்டம் கூடுவோம். அந்த கெடு அங்கே விதிக்கப்படும். அங்க ஒரு வாரம் தருவோம். அதோட முடிஞ்சிருச்சு பழனிசாமி கதை. அந்த கூட்டத்துல யார் கலந்துப்பாங்க அதெல்லாம் சஸ்பென்ஸ் உங்கள்கிட்ட சொல்லிட்டா போயிடுமே. இனி வந்து சேலத்திலே கூட நடக்கும். இல்ல சேலம் கல்யாண மண்டபம், திருமண மண்டபமோ இல்ல சென்னையிலோ நடத்துவோம். நடத்தி சொல்லிட்டு தான் அடுத்த மூவ் பண்ணுவோம். கட்சிக்கு பாதகம் இல்லை. அதிமுகவை காப்பதில், அம்மா தலைவர் பெயருக்கு களங்கம் இல்லாமல் போவதில் ஒரே வழி காணத்தான் முயற்சிக்கிறோம். அதுதான் உண்மை. இப்போ கேபி முனுசாமி பாருங்க, ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு நாள் என் வீட்டுக்கு, ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், என் வீட்டுக்கு ஒரு லேடி வந்தாங்க. நல்ல பேரை பண்ணாங்க. வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கதவை தட்டினாங்க. நான் கதவை திறந்தேன். அம்மா வந்துட்டு நான் வந்து அம்மா பேரை சொல்லி
ஜெயலலிதா சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அது இல்லைங்க, இது இல்லைங்க, இது யாரோ அலையுது, அது இல்லை. முன்னாடி சிமா அப்போ அதை வந்து அந்த அம்மாவை கூட்டு உள்ள உட்கார வச்சு காஃபி குடிக்க சொன்னேன். இந்த பேருக்கு அம்மா பாப்பா டாக்டர்னு ஒருத்தர் வீட்டுக்கு வந்து பேருக்கு சங்கூத்து. அப்போ நான் சொன்னேன், யார் நீங்கன்னா, எங்கள் அக்கா தான் ஜெயலலிதா, அவர் பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்னு காமிச்சாங்க. எனக்கு தூக்கி வாரி போடு ஷாக். உள்ளே கூப்பிட்டோமேன்னு காஃபிலாம் கொடுத்துட்டு, அம்மாவுடைய தாத்தா திவான், மைசூரில் மகாராஜாவுக்கு திவானாக இருந்தவர். அதுக்கு பின்னாடி அம்மாவுக்கு சொந்தக்காரங்க பெங்களூர் பசவங்குடியில் பீகுல் ராக் ரோட்லேருந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க. மேல்கோட்டையில் தெரிஞ்சவங்க இருக்காங்க, மைசூரில் இருக்காங்க. யாராவது ஒரு ரிலேஷன் ஃபோட்டோவோட நீங்கள் இருக்க மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் அதை எடுத்துகிட்டு போய் வேணா அம்மாட்ட வேணா கேட்குறேன், தெரியுமா என்ன நடந்தாலும் நடக்கட்டும், உங்கள் தங்கச்சின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். அந்த லேடிகிட்ட எதுவுமே இல்லை. அதுக்கு பின்னாடி அந்த லேடி நேராக போய் போயஸ் ஓடத்துக்கு முன்னாடி நின்றுச்சு. மிஸ்டர் பூங்குன்றன் ஓப்பனாகவே சொல்கிறேன், லைனில் வந்து இது மாதிரி ஒரு லேடி நின்றுட்டு போகிறப்ப வரப்பெல்லாம் நிற்கிது சார், கேட்டால் இது மாதிரி சொல்லுதுன்னு சொல்லி போலீஸை விட்டு என்கொயரி பண்ணி அங்கே துரத்தி விட்டாங்க. அங்கேருந்து அந்த அம்மாவும் பொண்ணும் ஓடிட்டு லேட்டராக என்ன பண்ணிச்சு, இந்த பொண்ணு தான் அந்த அம்மாவுடைய பொண்ணுன்னு மாற்றிச்சு கதையை. இது ஒரு தடவை நடந்தது, ஹைகோர்ட் வரைக்கும் போச்சு. பழனிசாமி சிஎம் ஏஜி என்ன பண்ணார், நான் இம்ப்ளீட் ஆகணும்னு அவர் இம்ப்ளீடிங் பண்ணுங்க இம்மீட்டா புகழேந்திய அவருக்கு தான் தெரியும் எல்லா டீட்டெயிலும் சொல்லி இம்ப்ளீடட் அந்த பெட்டிஷன்ல இம்ப்ளீடையும் உள்ள போனேன். சார் இன்னைக்கு என்ன கேட்கிறேன், எனக்கு யாரு எந்த கருமன்னு தெரியாது. அவங்க ஒழுக்கத்திற்கும் நேர்மைக்கும் ஈக்குவலா ஒரு ஆள் கிடையாது உலகத்தில். இல்லஸ்ட்ரேட் வீக்லியில் எழுதியிருக்கார், புத்தகம் அதிகமாக படித்த 2 பேர் தான். ஒன்று சர்தார் வல்லபாய் பட்டேல், இன்னொன்று மேடம் ஜெயலலிதா எழுதியிருக்கான். புக் ஒன்று இப்படி தவறி கூட இப்படி கையோ ஏதோ பண்ணிட்டா அப்படியே கோவம் வரும். அப்படிப்பட்ட தாயாக மதிக்கின்ற தாயை கண்ட பேய்கள் நாய்கள் எல்லாம் தெருவில் நான் பொண்ணு மயிறுன்னு அங்கங்க அலையுதுங்க. அவங்களெல்லாம் விட்டு மனு வாங்குறான். இவன் தலைமை கழகத்தில் உட்காந்துட்டு மனு வாங்குறீங்க நீங்க. இதை விட என்ன கேவலம் இருக்க முடியும்? என்ன திமுக ஆபீஸுக்கு சொல்லுங்க பாப்போம். அசிங்கமா இல்ல? கேபி முனிசாமி பேசுறாரு விஜயை பத்தி. உனக்கு என்ன யோகியது இருக்கு விஜயை பத்தி பேசுறதுக்கு? 5 வருஷம் எம்பி சீட்டை நாசம் பண்ண நீ. ஓபிஎஸ் மாதிரி ஒப்பற்ற தலைவர் இல்ல நாட்டில், நீ தான் சொன்ன. அப்புறமா அங்கிருந்து ஜம்பை பழனிசாமி வந்து பழனிசாமி அங்க இருக்கும்போது வாயில வந்து எல்லாம் பேசுறேன். இங்க வந்து பழனிசாமி மாதிரி தலைவர் இல்லைன்ற பணத்துக்காக பொழப்பு நடத்துற பிறவிகள் நீங்க. நீங்க நேற்று கட்சி ஆரம்பிச்சதை பத்தி தப்பா பேசிட்டீங்க. நான் ஒன்னும் சப்போர்ட் வக்காலத்து வாங்கல. நேற்று திருமாவளவன் சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் மிக அழகா சொன்னார். தொல் திருமாவளவன், திமுகவில் நாங்க போய் தலையிடல, அதை அழிப்பவர் அவர் இஷ்டம், அழிக்காம பாத்துக்கிறது திமுக காப்பாத்திக்கணும். ஆகவே நாங்கள் அங்கே இல்லை. மாறி மாறி பேசுவதும் பாரதிய ஜனதாவுக்கு துணை போவதையும் தான் எதிர்க்கிறோம் என்று அண்ணன் திருமா மிக தெளிவாக சொன்னார். அது மாதிரி எது சரியில்லையோ, எது அம்மா பேரை கெடுக்குமோ, ஜெயலட்சுமி லேடி அந்த பொண்ணு என்கிட்ட வந்தது, அவங்க அம்மா 2 பேரும். சோ இது மாதிரிங்க நிறைய பேர் அலையிறாங்க நாட்டில். அம்மா பொண்ணு அப்பா பொண்ணு. நான் கேட்கிறேன், ஏடிஎம்கே நிர்வாகி உன் வீட்டுல யாராவது உங்க அப்பா தப்பு பண்ணிருக்காரு, உங்க அம்மா தப்பு பண்ணான்னு சொல்லி எவ்வளவு வந்தா விட்டுடுவே? நீ செருப்பாலே அடிப்படி. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கு நீ? தலைமை கழகத்தில் உட்காந்துட்டு மனு ஆயிட்டே இந்த ஹெட் ஆபீஸ் இருந்து எழுச்சி வெளியில போங்கடா. மான மரியாதை இல்லை உங்களுக்கு. யாரோ வந்து அம்மா பொண்ணு அப்படின்னு நீட்டா நீங்க ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணிக்குவீங்க. ஆனா சொந்த கட்சிக்காரன் உள்ள வரக்கூடாது, சொந்த கட்சிக்காரன் கொடி பிடிக்க கூடாது, சொந்த கட்சிக்காரன் அம்மா பேரை சொல்லக்கூடாது. வேதனையா இல்ல? அசிங்கமா இல்ல? அந்த தாயை தெய்வமா பார்த்ததால துடிச்சு போய் பேசிட்டு இருக்கிறாங்க. மான மரியாதை இல்லை, எதுவும் இல்லை பழனிசாமிக்கு. உனக்கு என்ன தெரியும் தாயை பத்தி, தங்கையை பத்தி, அக்காவை பத்தி? மனு கொடுத்துட்டு வெளியே வந்து அந்த பொம்பளை யாருன்னு தெரியாதுங்க. அதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுது அம்மா பொண்ணு நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்குது. எந்த மாதிரி ஆளுங்களுக்கு இவனுங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஓட்டு கேன்வாஸ் பண்ண போறாங்கன்னு. ஆகவே இந்த கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணி, அதிமுக கூட்டணி உருவிடாத கூட்டணி. ஆகவே டெபாசிட்லாம் எகிரிடும். நான் வரேன் தம்பி, அங்க வரேன். எடப்பாடி பழனிசாமி எடப்பாடிக்கு வரேன், தெரு வரேன். நீ கவலைப்படாத, நீ என்ன பண்ணாலும் நடக்காது. நீ எங்கெங்க என்னென்ன பண்ண, பொதுச் செயலாளரை ஒத்துக்க முடியாதுன்னு அம்மாவை நீ தான் பொதுச் செயலாளர்னு சொன்ன. அதுக்கு பின்னாடி எல்லா தேர்தலையும் தோத்து போன. இந்த கமிட்மெண்ட்டை பூரா பேசுறதுக்கே புகழேந்தி எங்க வருவான். அங்க தெருவா வருவேன். நீங்க அங்க ஜெயிக்கலாம் கனவுல கூட காணாத. பணம் கொடுத்தா தூக்கிட்டு ஓடுவானுங்க. யாரும் தேர்தலில் வந்து பழனிசாமி சொல்ற கேண்டிடேட் யாரும் நிக்க வரமாட்டாங்க.
வந்தா பணத்துக்காக வருவாங்க, போட்டும். கிடைத்தவர் எடுத்துக்கொண்டார், உழைத்தவர் தெருவில் இருந்தார் ஒரு கதை ஓடிட்டு இருக்குல்ல, அதுல இதுவும் ஒரு கதையா இருக்கு. ரொம்ப நன்றி. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.